சாதாரணமானவர்களாய் இருந்தாலும் சரித்திரமாவார்கள். ஜீவனுள்ள எழுத்துக்கள் அடங்கிய பரிசுத்த வேதத்தை மிகவும் நேசிக்கிறவர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் அறியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிதான் மேரி ஜோன்ஸ். அவர்களை குறித்து இங்கே பார்க்கலாம். 1784 ஆண்டு டிசம்பர் 16 நாள் இங்கிலாந்தில் உள்ள வேல்ஸில் ஒரு அழகிய கிராமத்தில் பிறந்தார் மேரி ஜோன்ஸ். நெசவு தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்த இவர் தமது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். தேவபக்தியுள்ள சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட மேரி ஜோன்ஸ் தனது 8வது வயதிலேயே தேவனை தேடக்கூடிய பக்தி வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். அம்மா, போன சண்டே சர்ச்சில் பாஸ்டர் ஏசப்பா பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. என் இதயத்தை தொட்டுச்சு. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டுமா. எனக்கு கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? நிச்சயமா மேரி. தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாருனோ, பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாருனோ, அதனாலதான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். போன வாரம் பாஸ்டர் நமக்கு சொன்னாங்க, ஞாபகம் இருக்காமா? ஆமாமா, யோவான் 3:16 தானே? சரியா சொன்ன மேரி. சரி, நீ போய் உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்கு. நாளைக்கு நம்ம சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும்ல. ஞாயிறு ஆராதனைகளில் மிகவும் உற்சாகமாக கலந்து கொள்ளும் மேரி ஜோன்ஸ் ஞாயிறு அதிகாலையிலேயே எழுந்து ஆயத்தமாகி சுமார் 2 மைல் தொலைவில் இருக்கும் ஆலயத்திற்கு நடந்தே சென்று முதல் வரிசையில் அமர்ந்து கொள்வார். ஆராதனையின் போது பலிபீடத்தில் நின்று போதகர் வாசித்து விளக்கும் அந்த அற்புதமான கருப்பு நிற புஸ்தகத்தை காண்பதிலும் கேட்பதிலும் மிகவும் ஆனந்தம் கொண்டிருந்தார் மேரி ஜோன்ஸ். ஏனெனில் அந்நாட்களில் வேதாகமம் என்பது மிகவும் அரிதான புஸ்தகமாக இருந்தது. அந்த புத்தகத்தின் கருப்பு அட்டையில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை எழுதவும் வாசிக்கவும் தெரியாத மேரி ஜோன்ஸுக்கு புரியவில்லை. அந்த புக்ல ஏதோ எழுதியிருக்கே, ஒருவேளை ஹோலி பைபிள் எழுதியிருக்குமோ? எனக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நானே வாசிச்சிருப்பேனே. யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. ஏசப்பா, உங்களையும் உங்க வார்த்தையை பத்தியும் பாஸ்டர் அழகா சொல்லித்தாராங்க ஏசப்பா. இந்த வார்த்தைகளை நானே வாசிச்சா இன்னும் நல்லா இருக்குமே ஏசப்பா. ஆனா எனக்கு வாசிக்க தெரியாது ஏசப்பா. எனக்கு சொல்லித்தரவும் யாரும் இல்லை. உதவி செய்யுங்க ஏசப்பா. சபையார் கவனத்திற்கு ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். நாம் அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலாக நமது கிராமத்தில் முதல் முறையாக மிஸ்டர் இவான்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இவான்ஸ் அவர்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும்படியாக வருகை தருகிறார்கள். அவர்களை வரவேற்போம். நமது சிறுவர்களையும் கற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துவோம். ஜாலி. தேங்க்யூ ஏசப்பா, என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க. நான் சீக்கிரமா உங்க வார்த்தைகளை வாசிக்க போறேனே. அம்மா, என்ன சீக்கிரமா ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கம்மா ப்ளீஸ். அம்மா, நானும் வாசிக்க கத்துக்கிட்டு சீக்கிரமா பைபிள் வாசிக்க போறேன். சீக்கிரமா. கண்டிப்பா கண்டிப்பா மேரி, நிச்சயமா உன்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். வாசிக்க கத்துக்கிட்டு நீயும் பைபிள் வாசிக்கலாமா? ரொம்ப நன்றிமா. தினமும் காலையில் தனது வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு புதிதாக திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தில் மேரி ஜோன்ஸ் ஆர்வமாய் படிக்கச் செல்வார். இவ்விதமாய் நாட்கள் கடந்தன. சிறுமியான மேரி ஜோன்ஸ் திருமதி இவான்ஸ் என்பவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். ஒரு ஞாயிறு அன்று அந்த பெரிய வேதாகமத்தை வாசிக்கும்படியாக மேரி ஜோன்ஸுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. முதன் முறையாக தான் வியந்து பார்த்த புஸ்தகத்தை வாசித்தாள் மேரி ஜோன்ஸ். உம்முடைய வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அம்மா, எனக்கும் ஒரு பைபிள் வேணுமா? அதை நான் டெய்லி வாசிச்சு ஏசப்பாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுப்பேனேமா. ப்ளீஸ்மா.
அம்மா மேரி, உனக்கு ஒரு பைபிள் வாங்கி தர எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அது விலையுறந்த ஒண்ணா இருக்குதம்மா. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு அது இப்ப முடியாத காரியமா இருக்கு. நீ ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். ஆ அம்மா, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நான் டெய்லி வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நானே எனக்கு ஒரு பைபிள் வாங்க போறேன். சூப்பர் ஐடியா இல்ல? சரிம்மா, வா நாம இப்ப வீட்டுக்கு போகலாம். தனக்கொன்று ஒரு வேதாகமம் வேண்டும் என்ற மிகுதியான ஆவலோடு தனது கிராமத்தில் உள்ள அனைத்து விதமான வேலைகளையும் சிறுமியான மேரி ஜோன்ஸ் செய்தார். துணி துவைப்பது, பொருட்கள் விற்பது, வீட்டு வேலைகள் செய்வது போன்ற அனைத்தையும் துணிச்சலுடன் அயராது செய்தார் மேரி ஜோன்ஸ். முட்டை வாங்கலையோ? முட்டை முட்டை வாங்குங்கம்மா. சத்தான முட்டை, கோழி முட்டை. முட்டை வாங்கலையோ? முட்டை முட்டை வாங்குங்கம்மா. அம்மா அம்மா, முட்டை வாங்குங்கம்மா. அதெல்லாம் வேணாம், போமா நீ. அம்மா அம்மா, வாங்கி பாருங்கம்மா. நல்ல சத்தான முட்டைம்மா. என்னை நம்பி வாங்குங்கம்மா. அதான் வேணான்னு சொல்றேன்ல, சும்மா போமா இங்க இருந்து. ப்ளீஸ்மா, இந்த காசை வச்சுதான் நான் ஒரு பைபிள் வாங்கணுமா? ப்ளீஸ் ஒன்னாவது வாங்கிக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா. சரி, அந்த ஒரு முட்டையை கொடுத்துட்டு சீக்கிரம் இங்க இருந்து போ. ரொம்ப நன்றிமா. அம்மா அம்மா, ஒரு முட்டை வாங்குங்கம்மா. நல்ல சத்தான முட்டைமா, நாட்டுக்கோழி முட்டைமா. ஏம்மா ஏம்மா, எனக்கு முட்டை எல்லாம் வேணாம்மா. என் பிள்ளைய பாத்துக்க வீட்டு வேலை செய்யதான் ஆள் வேணும். அம்மா அம்மா, நான் வரேம்மா. நான் எல்லா வேலையும் செய்வேம்மா. என்னை சேர்த்துக்கோங்கம்மா. என்னது, நீ செய்ய போறியா? சும்மா எல்லாம் காசு தர முடியாது. வீடு பெருக்கி கூட்டணும், துணி எல்லாம் துவைக்கணும். ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. போமா நீ, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இல்லம்மா இல்லம்மா, ப்ளீஸ்மா என்னை சேர்த்துக்கோங்கம்மா. எனக்கு எல்லா வேலையும் தெரியும்மா. என் அம்மாவுக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேம்மா. என்னை நம்பி சேர்த்துக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா. சரி வா பாப்போம். ஆனா ஒழுங்கா வேலை செய்யணும் என்ன? சரியம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. இவ்விதமாக 6 வருடங்கள் புரண்டோடின. சிறுமியான மேரி ஜோன்ஸும் 15 வயது நிரம்பிய இளம் பெண்ணாக வளர்ந்தாள். வேதாகமம் காண்பதற்கே அரிதாக இருந்த காலகட்டத்தில் தனக்கென்று ஒரு வேதாகமம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொலைதூரத்தில் இருக்கும் பாலா என்கும் பட்டணத்திற்கு சென்று போதகர் தாமஸ் சார்ல்ஸிடம் தனக்கான வேதாகமத்தை பெற்றுக்கொள்ள தயாரானாள் மேரி ஜோன்ஸ். அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா. ஏ, என்னாச்சு மேரி? ஏன் இப்படி ஓடி வர? சந்தோஷமா இருக்கு, என்னடா? அம்மா, நான் 6 வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போகலம்மா. பைபிள் வாங்க போதுமான காசை சேர்த்துட்டேன் அம்மா. இப்ப நான் உடனே போய் பைபிள் வாங்க போறேன், வாசிக்க போறேன். ஹே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேரி. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே வேதத்தின் மேல இவ்வளவு ஆசையா இருக்கியே. உன் வயசு பிள்ளைங்களெல்லாம் விளையாடி சந்தோஷமா இருக்கும்போது என் பிள்ளை 6 வருஷம் தேவனுடைய வார்த்தைக்காக வேலை செஞ்சதை நினைக்கும் போது என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழுதம்மா. சரி, நீ இப்ப எங்க போய் பைபிள் வாங்க போற? அதுவா அம்மா, மிஸ்ஸஸ் இவான்ஸ் தான் சொன்னாங்க. தாமஸ் சார்லஸ் பாஸ்டர் பாலால நிறைய பைபிள் விக்கிறாங்களா அம்மா. நான் உடனே போய் வாங்கிட்டு வர போறேன். பாலாவுக்கா? நீ சின்ன பொண்ணு மேரி, எப்படி அங்க வர போயிட்டு வர போற? உன்னால அவ்வளவு தூரம்லாம் போக முடியாதுமா. நீங்க கவலைப்படாதீங்க அம்மா. தாவீத சிங்கத்தின் கைக்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் கண்டிப்பா என் பிரயாணத்துல என்ன சேஃபா பாத்துப்பாங்க அம்மா. ப்ளீஸ் அம்மா, என்ன போக விடுங்க. நான் சேஃபா போயிட்டு வந்துருவேன் அம்மா. 6 வருஷம் நான் கஷ்டப்பட்டதற்கான பலன் இன்னும் ஒரே பிரயாணத்துல கிடைச்சிரும். ப்ளீஸ் அம்மா, நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அம்மா. சரி மேரி, உன் பிரயாணத்துக்கு தேவையானதை நான் ரெடி பண்றேன். நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. தேவன் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பார். நான் ஜெபிக்கிற மேரி, பார்த்து போமா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஹே சூப்பர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிறு பெண்ணான மேரி ஜோன்ஸ் சற்றும் யோசிக்காமல் பிரயாணத்தை தனது வெறும் கால்களால் தொடங்கினாள். தனது பொக்கிஷமாகிய வேதாகமத்தை தேடி பல மலைகளையும்
ஓடைகளையும் காடுகளையும் கடந்து சுமார் 40 கிலோமீட்டர், அதாவது 25 மைல்கள் தொலைவில் இருக்கும் பாலா பட்டணத்தை நோக்கி பயணித்தாள். எவ்வளோ தூரம் நடந்தாச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கை காலெல்லாம் வலிக்குது. ரொம்ப டயர்டா வேற இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. அங்க ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கே. நம்ம பாஸ்டரோட ஊருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உடல் வலியுடனும் கால்களில் காயங்களுடனும் காட்டு மிருகங்கள் வந்துவிடுமோ என்ற அச்சத்துடனும் வேதாகமும் வாங்க வேண்டும் என்ற பெரிதான உற்சாகத்துடனும் வைராக்கியத்துடனும் பட்டணத்தை நெருங்கினாள் மேரி ஜோன்ஸ். யார்மா நீ? உன்னை இந்த ஊர்ல பார்த்த மாதிரி இல்லையே. இந்நேரம் தனி அந்த காட்டு பகுதியில என்னம்மா பண்ற? அம்மா, என் பேரு மேரி. எனக்கு தாமஸ் சார்லஸ் பாஸ்டர் பார்க்கணும். அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு பைபிள் அவர்கிட்ட வாங்கிட்டு என் ஊருக்கு சீக்கிரமா போகணும். நம்ம தாமஸ் பாஸ்டரா? நீ ரொம்ப பக்கத்துல வந்துட்டாமா. இப்படியே நேரா போ. அங்க ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கும். அதுதான் நம்ம பாஸ்டரோட வீடு. நீ போக வேண்டிய இடம் அதுதாம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. தன் 6 வருட கனவு நினைவாக போகும் தருணத்தை எதிர்நோக்கிய மேரி ஜோன்ஸ் போதகர் தாமஸ் சார்லஸ் வீட்டை சென்றடைந்தாள். யாருமா நீ? உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி இல்லையே. எங்க இருந்துமா வந்திருக்க? களைப்பா வேற இருக்கிற. பாஸ்டர், நீங்க தானே தாமஸ் சார்லஸ் பாஸ்டர்? ஆமாமா. உங்களை தேடி தான் பாஸ்டர் வந்திருக்கேன். என் பேரு மேரி ஜோன்ஸ். நான் லாஃபிக் ஏஞ்சல் ஒய் பெனட்ல இருந்து வரேன் பாஸ்டர். லாஃபிக் ஏஞ்சல்? என்னடா சொல்ற? அது 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கேம்மா. மலை காடு எல்லாம் தாண்டி வந்திருக்கணுமே. அதுவும் தனியா வேற வந்திருக்க. ஆச்சரியமா இருக்கு மேரி. சரி சொல்லு, நீ இவ்வளவு தூரம் வந்ததற்கான காரணம் என்ன? எனக்கு ஒரு பைபிள் வேணும் பாஸ்டர். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்தேன் பாஸ்டர். உங்ககிட்ட பைபிள் இருக்குதுன்னு மிஸ்ஸஸ் இவான்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு பைபிள் தருவீங்களா பாஸ்டர்? பரிசுத்த வேதாகமம் வாங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேம்மா. கேட்கவே ரொம்ப பூரிப்பா இருக்கு. இந்த இளம் வயதிலேயே தேவன் மேல் நீ வைத்திருக்கிற அன்பை பார்க்கும்போது நெகிழ்ச்சியா இருக்குமா. இங்க இந்த சேர்ல உட்கார்ந்து சூப் பிரெட் சாப்பிடுமா. நான் போய் உனக்கான வேதாகமத்தை எடுத்துட்டு வாரேம்மா. ஏசப்பா, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பைபிளையும் காணுமே. இந்த இடத்துல தானே பொதுவா வைப்போம். ஒண்ணு கூடவா இல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த அந்த சின்ன பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தனக்கான வேதாகமம் இல்லைன்னு சொன்னா அவ மனசு காயப்பட்டுருமே. என்ன மன்னிச்சிரு மேரி. உன்கிட்ட இத எப்படி சொல்றது என்று தெரியல. என்கிட்ட உனக்கு கொடுக்க ஒரு பைபிள் கூட இல்லம்மா. இருந்தது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஒரு பைபிள் கூடவா இல்ல? இன்னொரு தடவை தேடி பாருங்க பாஸ்டர். எனக்காக நிச்சயமா ஒரு பைபிள் இருக்கும் பாஸ்டர். நான் 6 வருஷம் காசு சேர்த்து வச்சது பைபிள் வாங்குறதுக்கு தான் பாஸ்டர். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாஸ்டர். ஏசப்பா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. எனக்கு பைபிள் வேணும், நிச்சயமா வேணும். நான் 6 வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போயிடக்கூடாது. எனக்கு பைபிள் வேணும், கண்டிப்பா வேணும். நான் 6 வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போயிடக்கூடாது. மேரி, அழுவாத மேரி. நான் என்னுடைய வேதாகமத்தையே உனக்கு தருகிறேன். உன்னுடைய பிரயாசம் வீணா போய் விடக்கூடாது மேரி. இது என்ன விட உனக்கு தான் இப்ப தேவைப்படுகிறது. இது உன்கிட்ட இருக்கிறது தான் சரியானது. மேரி, என் பைபிளை நீ வாங்கிக்க. உங்க பைபிளா தர போறீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பாஸ்டர்.
உங்களுடைய விலையுயர்ந்த பொக்கிஷத்தை நீங்க எனக்கு தருவதை என்னால நம்பவே முடியல. ரொம்ப நன்றி பாஸ்டர். என் சொந்த மொழியில வேதாகமத்தை நான் டெய்லி வாசிக்க போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவேன். என் பிரயாசம் வீணாயிடும் என்று வருத்தப்பட்டேன். ஆனா ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாஸ்டர். தேங்க்யூ ஏசப்பா. மேரி ஜோன்ஸின் இந்த செயலும் வேதாகமத்தை தனது மார்போடு அணைத்தபடியே சென்ற அந்த காட்சியும் போதகர் தாமஸ் சார்லஸின் மனதை மிகவும் அசைத்தது. இது நிமித்தம் மேரி ஜோன்ஸ் போன்ற அநேகர் இருக்கக்கூடும் என்று உணர்ந்து கொண்ட போதகர் தாமஸ் சார்ல்ஸ் மற்றும் அவரோடு இணைந்த பலரும் 1804ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஃபாரின் பைபிள் சொசைட்டி என்ற ஒன்றை உருவாக்கினர். மேரி ஜோன்ஸ் வேதாகமத்தின் மீது வைத்த ஆசை வேதாகம விநியோகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இதை வாசித்து அதன்படி வாழும் நமது வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாறும் என்பதை சிந்திப்போம். சிறுமியான மேரி ஜோன்ஸ் போன்று நாமும் வேதாகமம் வாசிக்க கிரயம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக மேரி ஜோன்ஸ் தனது 8 வயது முதல் தனக்கு கிடைத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த செயல் மிகவும் வியக்கத்தக்கது. ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டாலும் தேவன் அதை சந்தோஷமாக பார்த்தபடியினால்தான் இன்று உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் போய் அடையத்தக்கதாய் வேதாகம சங்கம் உருவாக காரணமாயிருந்தது. செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாக பார்த்தது போல இந்த சிறுபெண் மேரி ஜோன்ஸின் இந்த செயலை பரலோக தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தபடியினாலே இது சம்பூரணமாய் விருத்தி அடைந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தை மிகவும் நேசித்துப்பார். உன் வாழ்க்கை சரித்திரமாகும். நாளை உன்னை குறித்து கர்த்தருக்கு மகிமையாக பேசப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Christian missionaries are individuals who are sent to different parts of the world to spread the gospel of Jesus Christ and to help